பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் முழடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. பல இடங்களில் ரயில்களை ஆளும் கட்சி தொண்டர்கள் தடுத்து நிறுத்தினர். பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கி அதிக நிதி ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என முதல்வர் நிதிஷ்குமார் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஆந்திர பிரதேசத்தின் எஞ்சிய பகுதியான சீமாந்திரா மண்டலத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை சனிக்கிழமை அன்று வழங்கியது. இதனால் கொதிப்படைந்த முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பீகாரில் ஞாயிறன்று முழடைப்பு போராட்டத்தை அறிவித்தது. மாநில அரசே பந்துக்கு ஆதரவளித்ததால் பேருந்துகள் எதுவும் ஓடவில்லை. ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தொண்டர்கள் தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பல நகரங்களில் சாலைகளில் தடுப்புகளை அமைத்தும் டயர்களை எரித்தும் தடைகளை ஏற்படுத்தியதால் லாரிகள், ஆட்டோக்கள் என எந்த வாகனங்களும் ஓடவில்லை. இதனிடையே ஐக்கிய ஜனதா தளத்தின் தொண்டர்கள் பல இடங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. நீண்ட தூரம் செல்லக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ரயில்களை தொண்டர்கள் நிறுத்தியதால் பாட்னா, கயா, ஜெகனாபாத், பகல்பூர், நாலந்தா, தர்பங்கா ரயில் நிலையங்களில் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க கோரி பீகாரின் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்த ரயில் மறியல் போராட்டத்தால் பீகாரில் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சீமாந்திராவுக்கு ஒரே நாளில் சிறப்பு மாநில அந்தஸ்தை வழங்கிய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு பீகார் மக்களை வஞ்சித்து விட்டதாக முதல்வர் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார்.